வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயில்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. மேலும் நான் இதுக்கு ஒரு டெடிகேட்டடா ஒரு வீடியோ கூட போட்டுருந்தேன். எதனால நான் வந்து Mac வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டுருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு MacBook Pro இந்த ப்ராடக்ட் கையில வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இது ரிவ்யூ கிடையாது, அதை வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட், அதாவது இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கூடவே இன்னொரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டிவைஸை நீங்கள் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீல் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ரிவ்யூ கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷனை மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ்லேருந்து மேக்குக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகிறேன். ஸோ அதனால எனக்கு அது செட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதங்கள் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ ரிவ்யூ உங்களுக்கு ஒரு 1 மந்த் கழிச்சு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே சூப்பராக வந்து இருக்க போகுது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மேலும் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அன்பாக்சிங்லாம் எக்கச்சக்கமாக ஆல்ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ ஒரு கிவ் அவே கூட கொடுத்துட்ருக்கோம். அந்த கிவ் அவேக்கு டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டாச்சு, மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிவ் அவே பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைச்சிடும். இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு MacBook Pro. இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் நார்மலாக ரீட்டெயிலில் வாங்கினாலுமே இதே பாக்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினால இதை கவர் பண்ணி எனக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கல. எனிவே இந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் உள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் பாக்ஸ், லேப்டாப் உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸ். இதை வெளியே எடுத்துருவோம். அண்ட் கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் MacBook Pro. இது வந்து 13 இன்ச் மாடல். அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேரியன்ட். இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 GB SSD ஸ்டோரேஜ் உங்களுக்கு இதில் கிடைச்சிடும். i5 8th gen இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், 4 கோர் உள்ள ஒரு ப்ராசஸர். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் உடைய பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆப்பிள் எப்பயுமே நல்லா பேக் பண்ணுவாங்க. அண்ட் டாப்ல MacBook Pro அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கைஸ் இந்த பாக்ஸோடைய பின் பக்கத்தில் நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட MRP பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,990 ரூபாய். அண்ட் இந்த ஒரு மாடலுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்ன ப்ராசஸர் இது, அந்த விஷயங்கள் எல்லாமே பாக்ஸ்ல வந்து பின் பக்கத்தில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை இப்போ ஷீல் பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஷீலை பிரிக்கிறதுக்கு சின்னதாக ஆப்பிள்லே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், நம்மளால ஈஸியாக பிரிக்க முடியும். ஸோ கேஸ் இப்போ மேலே உள்ள பாக்ஸை பிரிக்கலாம். ஸோ கேஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பிரித்தோடனே உள்ள நம்மளுக்கு MacBook Pro 13 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேப்டாப்பை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அண்ட் கேஸ் உள்ள இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Type C to Type C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓரமாக வச்சிருவோம். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் ஆப்பிளுடைய பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு 65 வாட்டுக்கான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நீங்கள் இந்த MacBook Pro வந்து சார்ஜ் பண்ணணும். இது இங்கே வந்து உங்களுக்கு Type C இருக்கும். அண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா Type C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே இதை நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ கேஸ் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிளுடைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆப்பிளுடைய பேப்பர் ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்கு, MacBook Pro இருக்கு. அண்ட் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 65 வாட்டுக்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Type C to Type C ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த MacBook Pro லேப்டாப்புடைய இனிஷியல் இம்ப்ரெஷனை பார்க்கலாம். ஸோ கேஸ் ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்புடைய சீல் பிரிச்சிடலாம். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் இந்த லேப்டாப்புடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக சாலிடாக வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பில்ட் தான் உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஆல்சோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஸ்லிம்மாக இருக்குது, கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் வந்து முக்கியமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்புடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓ மை காட், நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ கைஸ், இப்போ இந்த MacBook Pro நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இனிஷியல் இம்ப்ரெஷனை பார்க்க வேண்டாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குது. அண்ட் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நோட் புக் மாதிரி தான் இருக்குது, ஒரு லேப்டாப் ஃபீலே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதோடைய திக்னஸ் பார்க்கலாம், ரொம்ப கம்மி. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மாதிரி இல்லை, அதான் நான் வந்து சொல்ல வர்றேன். ஸோ ஒரு நோட் புக் மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே திக்னஸ் கம்மியான ஒரு டிவைஸ். அண்ட் ஆல்சோ இதோட பில்ட் குவாலிட்டி கையில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ இதை கையில் இருக்கும் போதே தெரியுது இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லேப்டாப் அப்படிங்கிறத ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அலுமினியம் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஃபுல் பாயிண்ட் கொடுப்பேன், அண்ட் டிசைனுக்கும் ஃபுல் பாயிண்ட் கொடுப்பேன். பட் இது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஏன்னா இது டிசைன் சில பேருக்கு பிடிக்காது, முக்கால்வாசி பேருக்கு 99% உள்ள நண்பர்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். அண்ட் இது திக்னஸுமே கரெக்டாக இருக்குது. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு லேப்டாப்பில் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனில் நான் பார்த்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லேப்டாப்புடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாட் HD டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஒரு அருமையான டிஸ்பிளே அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மெயினாக நானும் உங்களுக்கு அதே விஷயங்களை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு செம்மையான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த லேப்டாப் வந்து போகலாம். விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு. ஏன்னா இந்த ஒரு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டினா டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 இன்ச்சுக்கான ஒரு லேப்டாப் தான் இது. அண்ட் ஆல்சோ இதில் பிரசில் வந்து உங்களுக்கு ரொம்பவே தின்னாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், பிரசில்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, அது வந்து ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே உங்களுக்கு ஒரு நியூ மேஜிக் கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு போன ஜென்ரேஷன், அதாவது 2018 வரைக்கும் வரக்கூடிய மேக்புக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கீபோர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் பட்டர்ஃப்ளைலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மேஜிக் கீபோர்டு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ மெயினாக நீங்கள் டைப்பிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸோ டைப்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஸ்மூத்தாக நீங்கள் டைப்பிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ராக் பேட் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய பிரதர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா 2012 MacBook Pro வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த MacBook Pro யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ட்ராக் பேட் எனக்கு நல்லாவே வித்தியாசம் வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ட்ராக் பேடில் உங்களுக்கு டச் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக ப்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. அண்ட் ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த லேப்டாப்பில் நீங்கள் பார்க்கலாம், ட்ராக் பேட் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடிட்டிங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ட்ராக் பேட் இருக்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய டச் பார் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த டச் பார் வந்து உண்மையிலேயே ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு சந்தேகமாகவே வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டச் பார் எனக்கு பர்சனலாக நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எதனால சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு எடிட்டிங் மட்டும் இல்லாமல் டே டு டே யூசேஜ் நான் பண்ணும்போது, லைக் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஜஸ்ட் ஒரு டைப் வந்து அடிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பிரணவன் அப்படின்னு அடிக்கும் போது நம்மளுக்கு இங்கே கீழே நீங்கள் பார்க்கலாம் அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ஜஸ்ட் நீங்கள் டச்சில் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டச் பார்னால அவைலபிளாக இருக்குது. இந்த டச் பார் உண்மையிலேயே செம்ம ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இங்கே உங்களுக்கு சிரி கண்ட்ரோலும் வந்து இருக்குது. ஸோ அண்ட் நீங்கள் பிரைட்னஸ்லாம் குறைக்கணும் அப்படின்னா அந்த டச் பார்லேயே நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைச்சதும் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் பார் உண்மையிலே ஒர்த்து தான். அண்ட் ஆல்சோ இங்கே உங்களுக்கு ஒரு டச் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஐடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரையில் டச் ஐடியிலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு லேப்டாப்பில் சைடில் இந்த சைடில் ரெண்டு பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்டை வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் இதில் நான் சாங்ஸ் எல்லாமே நிறைய ப்ளே பண்ணி பார்த்தேன். நான் ப்ளே பண்ணி பார்த்த வரையில் உண்மையிலே இதில் வந்து எனக்கு ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமான ஒரு சவுண்ட் அவுட்புட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு லேப்டாப்பில் நம்ம வந்து மெயினாக இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்பவே மோசமான ஒரு கேமரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜஸ்ட் 720pக்கான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3-4 ஜென்ரேஷனாகவே இதே கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ கேமரா வைஸ் இங்கே எந்த அப்கிரேடுமே பண்ணல. இந்த 2012 மேக்புக்லேருந்து உங்களுக்கு அதே கேமரா தான் உங்களுக்கு இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இதில் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் இயர்ஃபோன் எதாவது வேணாலும் நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நானும் அப்படி தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன், நல்லா இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை நான் பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி பேட்டரி வந்து ஃபில் பண்ணேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது எனக்கு இப்போ 78% இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு 78% எனக்கு நல்லாவே பேட்டரி வந்து நிற்கிது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்பிள் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காது 10 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது இந்த லேப்டாப்புக்கு உங்களுக்கு தாராளமாக போதுமானதாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹெவி யூசேஜ் எல்லாம் கூட வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு நான் இன்னும் எடிட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் ஃபர்ஸ்ட் விண்டோஸ்லேருந்து மேக்குக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த மேக் போகிறவங்க இனிஷியல் இம்ப்ரெஷனில் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். மேலும் இதோட ப்ராசஸர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நான் இன்ன வரைக்கும் எதுவும் வந்து பெருசாக டெஸ்ட் பண்ணல. இதில் உங்களுக்கு i5 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐரிஸ் அப்படிங்கிற அந்த ஜிபியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேக் எல்லாத்துலேயுமே இப்போ அதுதான் உங்களுக்கு வந்து வருது. அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கும் போது நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு வச்சிருக்கேன், அப்போ மேக்ல வந்து எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மையான சாஃப்ட்வேர் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இப்போ நான் என்னுடைய மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக உங்களுடைய மொபைலுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், கால்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் இருந்து நீங்கள் ஒரு ஃபைலை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சாத்தியம் அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் மேக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு லேப்டாப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2 Thunderbolt 3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட், 2 டைப் சி போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பென்ட்ரைவ் கூட நான் இதில் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக கன்வெர்ட்டர் வாங்கிக்கணும். ஸோ கன்வெர்ட்டர் எவ்வளோ வரும், கன்வெர்ட்டருக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நானும் கன்வெர்ட்டர் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். நீங்களும் இந்த லேப்டாப் இன்கேஸில் வாங்குறீங்க அப்படின்னா கன்வெர்ட்டர் சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ் இதுதான் ஆக்சுவலாக அந்த கன்வெர்ட்டர். ஸோ இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கன்வெர்ட்டருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கன்வெர்ட்டர் போடுறது மூலமாக உங்களுக்கு ஒரு USB 3.0 போர்ட் அண்ட் USB 2.0 போர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு Thunderbolt 3 போர்ட் வந்து இல்லை கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லேப்டாப்பில் நீங்கள் அக்யூரேட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக லேப்டாப்போட சிங்க் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸில் நீங்கள் வந்து கன்வெர்ட்டர் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இதை வாங்கணும், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அண்ட் இப்போ இந்த ஒரு கன்வெர்ட்டரை நான் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பு தான். இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பென்ட்ரைவ் அதை கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாமே ஏற்றிக்க முடியும். USB கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் கண்டிப்பாக இது ஆப்பில் வந்து இங்கே ஒரு USB போர்ட், ஒரே ஒரு USB போர்ட்டாச்சும் கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஸோ எனிவே நான் இங்கே SSS பற்றி ரொம்ப நேரம் வந்து பேசிட்டேன். இப்போ நம்ம லேப்டாப்புக்கு திருப்பி வந்து வருவோம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அவ்வளோதான். நான் இப்போதைக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இனிஷியல் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இந்த கீபோர்டு எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக ஃபீல் ஆச்சு. இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய லைட்னிங்குமே பக்காவாக கொடுத்துருக்காங்க, பக்கா லைட்னிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மெயினாக எனக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் மெயினாக இந்த லேப்டாப்பை வாங்கியிருந்தேன். அண்ட் நீங்கள் ஈவன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட மேக்கை தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் மொபைல் மாற்றும் போது ஐஃபோனுக்கு வந்து மாற்றிக்குவேன், அவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இது வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணிங்கன்னா கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எனக்கு வந்து இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ மேலும் என்னுடைய ஃபுல் ரிவ்யூவில் நான் வந்து இந்த மேக்கை வாங்கிட்டு என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃபுல் ரிவ்யூ அப்படிங்கிறது அப் டு ஒரு 1 வீக் ஆகலாம், இல்லை 2 வீக் ஆகலாம். ஏன்னா இப்போ நான் விண்டோஸ்லேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறதுனால எனக்கு இந்த மேக் கொஞ்சம் பழகினோடனே தான் நான் வந்து ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து போட முடியும். ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் நான் இந்த மேக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம மேக் அப்படின்னு பேசும்போதே இங்கே யூஸ் பண்ணிக்கக்கூடிய OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் OS யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸோட ரொம்பவே செக்யூர்ட், அது வந்து முதல் விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த மேக் OS பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். என்னடா சொல்கிறேன், விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க.
அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்தே விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் புதுதான ஒரு ஓஎஸை நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படிங்கிற போது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒரு லேப்டாப்போ ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நான் கேரண்டி பண்ணி சொல்லுவேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக மேக் தான் வாங்குவீங்க, விண்டோஸ் கண்டிப்பாக போக மாட்டீங்க. 100% மேக்கை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நான் கண்டிப்பாக கேரண்டி வந்து கொடுக்குறேன். அதனால உங்களுக்கு இங்கே க்ளீனான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேக் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் கேட்டலினால ரன் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 இன்ச் மேக்புக் ப்ரோ, இது வந்து 2020 மாடலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் உங்களுக்கு இங்கே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 13 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன்டெல் ஐரிஸ் ப்ளஸ் கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது ஆல்ரெடி சொன்னது போல் 256 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் நான் வச்சிருக்கேன். பட் இப்போ எனக்கு யூஸபிள் ஆஃப்டர் நான் ஒரு சில விஷயங்கள் ஏற்றின ஃபைல்ஸ் எல்லாமே ஏற்றினதுக்கப்புறம் எனக்கு 203 அப்படிங்கிறது சாலிடாக கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு 8 ஜிபிக்கான ஒரு ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க, DDR3 ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக்டான ஒரு மெஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் மேக்புக் ப்ரோக்கு போகலாம். அப்படி இல்லை ஒரு சின்ன சின்ன வேலைகள் டேட்டா என்ட்ரி வந்து எனக்கு இருக்குது அண்டு சும்மா வெப் டிசைனிங் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போகிறது அப்படின்னா தாராளமாக மேக்புக் ஏர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரோ பேஸ் மாடல் செம்ம ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் மேக்புக் ப்ரோ 13 இன்ச்சுடைய அன்பாக்சிங் மற்றும் இனிஷியல் இம்ப்ரெஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ரிவ்யூமே நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர்றேன். ஸோ ரிவ்யூ கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த் கிட்ட நம்மளுக்கு கழிச்சு தான் நம்மளுக்கு ரிவ்யூ வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மேலும் இந்த ஒரு லேப்டாப் பற்றி நிறைய விஷயங்கள், இந்த லேப்டாப்பை நான் எவ்வளோத்துக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெடிகேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லேப்டாப் நான் ஸ்பெஷல் ஆஃபரில் வாங்கியிருந்தேன், அந்த ஆஃபரை உங்களுக்கு அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேப்டாப் இப்போ வந்து நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு இந்த லேப்டாப் அப்படிங்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த் தான். ஏன்னா மேக் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது, அந்த மெயினாக பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு சாலிடாக வந்து இருக்கும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விலை போட்டு வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த லேப்டாப் தான் ஒர்த்து தான். பட் இருந்தாலுமே நான் யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மேக் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விண்டோஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பவர் பேக்டான ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு நோட் புக் மாடல்ஸ். ஸோ அதனால் கையில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓரளவுக்கு பவர் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் வச்சு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் விண்டோஸ் போகிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போய்க்கலாம். அண்ட் இந்த மேக்கில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். மேக்கில் விண்டோஸ் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் நீங்கள் இந்த மேக் வாங்கும் போதே நிறைய நண்பர்கள் அதான் யோசிப்பீங்க, நம்ம வந்து மேக் வாங்கினா அதுக்கு வந்து நம்ம ஐஃபோன் வச்சிருக்கணும், அப்புறம் ஆப்பிளோடைய ஏர்பாட் வச்சிருக்கணும், ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு சிம் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா இங்கே வந்து ஆப்பிள் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணணும், அது இருந்தால் மட்டுமே வந்து போதும். வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்ல. ஒரு பட்டன் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட தாராளமாக இந்த டிவைஸ் கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ இப்போதைக்கு ஒரு மேக் வாங்குங்க, அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், மினிமம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.